அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. குலூது என்பவர் தன் திருமணம் சம்பந்தமாக உதவி தேடி கோயிலுக்குள்ளே புகுந்த பிறகு ஆகாயமாக ஒரு சப்தம் கேட்டார். குலூதே, உம்முடைய முதுகில் இருக்கிறவருக்கும் அந்த புத்துக்களுக்கும் என்ன தொடர்பு உண்டாயிருக்கிறது என்று சத்தம் கேட்ட பிறகு கோயிலில் போகாமல் திரும்பிவிட்டார். அன்றிரவே அவர் முதுகில் இருந்து வெள்ளை சங்கிலி புறப்படவும் கண்டு ஆகாயமாக சத்தம் கேட்டார். குலூதே, உம்முடைய சிறிய தகப்பன் மகளை திருமணம் செய்து கொள்ளும் என்று சப்தம் கேட்ட பொழுது அவர் விழித்து அதுபோல் திருமணமும் செய்து கொண்டார். அவர்களுக்கு நபி ஹூது அலை வெள்ளிக்கிழமை அன்று இரவிலே பிறந்தார். ஹூது அலை பிறந்த பிறகு பறவைகளும் கடலும் கரையும் சந்தோஷமாய் இருந்தன. கூட்டத்தார் எல்லோரும் அந்த ஹூது நபியை பின்பற்றாமல் இருப்பவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று பேசிக் கொண்டார்கள். அன்று இரவு ஆதுடைய கூட்டத்தார் மேல் இடி விழுந்து அவர்களுக்கு பயங்கரமும் வந்து தொடுத்தது. அவர்கள் எந்த காரணத்துக்காக இந்த கதி உண்டானது என்று அறியாமல் இருந்தார்கள். பிறகு குலூது என்பவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தது என்று அவர்கள் அறிந்து அந்த பிள்ளையினால் சில காரியங்கள் உண்டாகப் போவதை பேசிக் கொண்டார்கள். ஹூது அலை மிகவும் அழகானவராக புத்தி நிரப்பமாக வளர்ந்தார். அவருக்கு தாயார் ஹூது என்று பெயரும் வைத்தார். அவர் பெரியவரான பொழுது ஒரு நாள் தொழுவதை தாயார் கண்டு, மகனே, இந்த தொழுகை யாருக்காக தொழுகிறாய் என்றார். அப்போது ஹூது அலை சொன்னார்கள், உன்னையும் என்னையும் படைப்பினங்களையும் படைத்தானே அந்த நாயனுக்காக வேண்டி தொழுகிறேன் என்றார். அப்போது தாயார், நம்முடைய தொழுகை புத்து சாமிகளுக்காக இல்லையா என்றார். அப்போது ஹூது சொன்னார், அந்த புத்து சாமிகள் எல்லோரும் கல்லினால் செய்யப்பட்டவை, அவைகள் நமக்கு எந்த பிரயோஜனமும் கொடுக்க மாட்டாது என்றார். அப்போது தாயார் சொன்னார், மகனே, உன்னுடைய நாயனை நீ வணங்கு. உன்னை நான் பெற்றபோது நிறைய புதுமைகளை கண்டேன். உன்னை பெறும்போது இந்த வீட்டில் உலர்ந்து போன மரங்கள் இருந்தன. ஆனால் நீ பிறந்தவுடன் அந்த மரங்கள் எல்லாம் துளிர்த்தன. உடனே பழமும் பழுத்து குழையும் சாய்ந்தது. அந்த நாள் பழுக்கின்ற காலமல்ல மகனே. உன்னை பெற நாடின பொழுது 70 ஓடை கரையில் சுற்றித் திரிந்து கடைசியில் ஒரு இடத்திற்கு சென்று அவ்விடத்தில் பிள்ளை பெறச் சொல்லி கூப்பிடப்பட்டது. ஒரு கருத்த கல்லின் மேல் உன்னை பெற்றேன். அந்த கல் வெள்ளையாய் போனது. உன்னை சுமந்து கொண்டு வீட்டில் வருகிற போது ஒரு மனிதனைக் கண்டேன். அவரது தலை வானத்தில் இருந்தது, கால்கள் பூமியின் கீழாக இருந்தது. என்னிடத்தில் நின்றும் உன்னை எடுத்துக் கொண்டார். ஆகாயத்தில் முகம் வெள்ளையாக சில கூட்டத்தார்கள் இருந்தார்கள். அந்த மனிதன் அவர்கள் கையில் கொடுத்து மறுபடியும் என்னிடத்தில் உன்னை கொடுத்து விட்டார். உன்னுடைய தலைமேலே ஒளியினாலே தூண்கள் நிற்க கண்டேன். உன்னுடைய முழங்கையில் ஒரு பச்சை கயிறும் கட்டியிருந்தது. அவர்களில் ஒரு மனிதன் அல்லாஹு தாலா உம்மை ரசூலாக ஆக்கினான் என்று சொன்னார். மகனே, ஆகவே உனக்கு வேண்டியபடி நீ உன் நாயனை தொழுவாயாக என்றார்.